Hello viewers, welcome to TechieFish Tamil channel. இந்த வீடியோல நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ரொம்ப அழகான ஃபயர் எஃபெக்ட்டோட ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் TechieFish Tamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பென்சில் ஃபோட்டோ ஸ்கெட்ச் அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேலரிக்கு போய் நமக்கு தேவையான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். விஜய் சேதுபதியோட ஃபோட்டோவை நான் எடுத்துடுறேன். ஸோ தேவையான டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோட்டோவை நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிவிட்டு டிக் சைனை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ க்ராப் ஆகிடும். அடுத்து இந்த ஃபோட்டோவுக்கு எஃபெக்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஸ்கெட்சஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஸோ நான் அடுத்த எஃபெக்டை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதே போல் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த எஃபெக்டில் வந்து அந்த பென்சில் ஸ்கெட்ச் டார்க்காக இருக்கோ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடைசி எஃபெக்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ இந்த ஃபோட்டோவை நம்ம இப்போ சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது தேவையான ஆஸ்பெக்ட் ரேஷியோவை செலக்ட் பண்ணுங்கள். நான் இங்கே 16:9 செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு blank ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். அடுத்து மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பேக்ரவுண்ட், அதில் பிளாக் கலர்டு இருக்கிற பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். டிக் மார்க்கை கொடுத்துருங்க. அடுத்தது இதனோட டியூரேஷனை நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். பாக்கா இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் டெம்ப்ளேட்டை இதுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மீடியாக்குள்ளே போங்க. நான் ஏற்கனவே அந்த ஃபயர் டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனோட லிங்க்கை வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ ஓகே கொடுத்துடலாம். அடுத்து அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கோங்க, ஜூம் அவுட் பண்ணுங்கள், சாரி. அடுத்தது வந்து இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இன்னும் வேணும்னாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இது எனக்கு இந்த ஃபைலுக்கு இது போதும். ஸோ அதனால் நான் இதை ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு தேவையான ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோ நான் வந்து பென்சில் ஸ்கெட்சில் பண்ணலை. அந்த ஃபோட்டோ விஜய் சேதுபதியோட ஃபோட்டோவை இங்கே லேயர் ஆப்ஷன் மூலிமா கொண்டு வர போகிறேன். பாருங்கள் மீடியாக்குள்ளே போயிட்டு அந்த பென்சில் ஸ்கெட்சில் அந்த ஃபோட்டோவை உள்ளே எம்பெட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங்ன்ற ஆப்ஷனை பாருங்கள். ஸோ அந்த பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக செட் ஆகலை. மல்டிப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஃபைலை ப்ளே பண்ணி பாருங்கள். பாருங்கள் பக்காவாக ஃபைல் வந்து செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம ஆடியோ கொடுக்கலாம். ஃபோட்டோவை நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கிறேன். ஆல்ரைட், இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபைல் இப்போ பக்காவாக செட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது தான். எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் டெக்கிஃபிஸ் தமிழ் டீம்.